இன்னைக்கு நம்ம வாழை மரத்துல வர சில முக்கியமான நோய்கள் அதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இலைப்புள்ளி நோய். இந்த இலைப்புள்ளி நோய் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன புள்ளியா ஸ்டார்ட் ஆகும். இந்த இலைப்புள்ளி நோயை நீங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா வாழை மரத்துல ஃபுல்லா இந்த நோய் தீவிரமாகி வாழையோட தண்டு பகுதி வரைக்கும் பரவிடும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாழை தார் வைக்கும் போது அது அந்த வாழை தண்டு மரம் வந்து ரொம்ப வீக் ஆகி அது வந்து அந்த வாழை தாரை கூட தாங்க முடியாம சீக்கிரமா சாஞ்சிரும். இந்த டிசீஸை கியூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்ல ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் வந்து சூடோமோனஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க ரெகுலரா நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாலே போதும். நம்ம வாழை மரத்துல இந்த இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்தினாலே மேக்சிமம் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணி அதிக தார் வைச்ச நல்ல பழங்களை நல்ல சுவை மிகுந்த பழங்களை, அதாவது கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்ல இந்த ப்ராடக்ட் நான் சொல்ற ப்ராடக்ட் இருக்குல்ல ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் இது ரெண்டுமே வந்து இயற்கை முறையில 100% ஆர்கானிக் ஒரு ஃபெர்டிலைசர் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைகோடர்மா விரிடி இந்த வாழை மரத்துல வர வேரழுகல் நோயும் ஃபுல்லா கியூர் பண்ணிடும். நீங்க வேரழுகல் நோய்க்கு பிளஸ் வந்து இந்த இலைப்புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். வாழை மரத்துல அதிக அளவுல தார் பழங்களை சுவை மிகுந்த தார் பழங்களை நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் வந்து இந்த சூடோமோனஸ் இந்த ப்ராடக்ட் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வாழை மரத்துல வர சில முக்கியமான நோய்கள் அதை எப்படி கியூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இலைப்புள்ளி நோய். இந்த இலைப்புள்ளி நோய் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன புள்ளியா ஸ்டார்ட் ஆகும். இந்த இலைப்புள்ளி நோயை நீங்க எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா வாழை மரத்துல ஃபுல்லா இந்த நோய் தீவிரமாகி வாழையோட தண்டு பகுதி வரைக்கும் பரவிடும். அப்படி ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாழை தார் வைக்கும் போது அது அந்த வாழை தண்டு மரம் வந்து ரொம்ப வீக் ஆகி அது வந்து அந்த வாழை தாரை கூட தாங்க முடியாம சீக்கிரமா சாஞ்சிரும். இந்த டிசீஸை கியூர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்ல ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் வந்து சூடோமோனஸ் இது ரெண்டுத்தையும் நீங்க ரெகுலரா நீங்க வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு இருந்தாலே போதும். நம்ம வாழை மரத்துல இந்த இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்தினாலே மேக்சிமம் நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம சால்வ் பண்ணி அதிக தார் வைச்ச நல்ல பழங்களை நல்ல சுவை மிகுந்த பழங்களை, அதாவது கனிஷ்கா ஆர்கானிக்ஸ்ல இந்த ப்ராடக்ட் நான் சொல்ற ப்ராடக்ட் இருக்குல்ல ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனஸ் இது ரெண்டுமே வந்து இயற்கை முறையில 100% ஆர்கானிக் ஒரு ஃபெர்டிலைசர் தான் சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த ட்ரைகோடர்மா விரிடி இந்த வாழை மரத்துல வர வேரழுகல் நோயும் ஃபுல்லா கியூர் பண்ணிடும். நீங்க வேரழுகல் நோய்க்கு பிளஸ் வந்து இந்த இலைப்புள்ளி நோயை கண்ட்ரோல் பண்ணாலே போதும். வாழை மரத்துல அதிக அளவுல தார் பழங்களை சுவை மிகுந்த தார் பழங்களை நீங்க பார்க்கலாம். நீங்க இந்த ட்ரைகோடர்மா விரிடி அப்புறம் வந்து இந்த சூடோமோனஸ் இந்த ப்ராடக்ட் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. தேங்க்யூ.